ஹரே கிருஷ்ணா. தெய்வத்து ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 9 பிரம்மதேவரின் பிரார்த்தனைகள் பதம் 33 யதாரஹிதம் ஆத்மானம் பூதேந்திரிய குணாசயை ஸ்வரூபேன மயோபேதம் பக்ஷன் ஸ்வராஜ்யம் ருட்சதி. மொழிபெயர்ப்பு. ஸ்தூல மற்றும் சூட்சும கருத்துக்களிலிருந்து நீர் விடுதலை பெறும் பொழுதும் ஜட இயற்கை குணங்களின் பாதிப்புகளிலிருந்து உமது புலன்கள் விடுதலை பெறும் பொழுதும் என்னுடனான தொடர்பில் உமது தூய வடிவத்தினை நீர் உணரலாம். அச்சமயமே நீர் உமது தூய உணர்வில் நிலை பெற முடியும். பொருளுரை. பக்தி ரசாமிருத சிந்து என்னும் நூலில் ஒருவன் பகவானுக்குரிய உன்னத அன்பு தொண்டு என்னும் ஒரே விருப்பம் மட்டும் உடையவனாக இருந்தான் என்றால் அவன் உலக வாழ்வில் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் விடுதலை பெற்றவனாகவே விளங்குவான் என்று கூறுகிறது. இத்தொண்டு நிலையே உயிர்களின் ஸ்வரூபம் அல்லது உண்மையான வடிவமாகும். பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவும் சைத்தன்ய சரிதாமிரத்தில் உண்மையான ஆன்மீக வடிவமானது பரமபுருஷ பகவானின் நித்திய தொண்டன் என்னும் வடிவமே என்று மேலே கூறப்பட்டிருக்கும் கூற்றினை வலியுறுத்தி அறிவிக்கிறார். உன்னத உலகில் பகவானுக்குரிய தொண்டானது உன்னத அன்பினை அடிப்படையாக கொண்டதென்று அறியாத காரணத்தினால் மாயாவாத பள்ளி உயிர்கொண்டு நிலை என்னும் சிந்தனையை கண்டு நடுநடுங்குகிறது. உன்னத அன்பு தொண்டினை நடப்பு உலகில் வற்புறுத்தலின் பேரில் செய்யும் தொண்டோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. பௌதிக உலகில் ஒருவன் தான் எவருக்கும் தொண்டன் இல்லை என்னும் கருத்துடையவனாக இருந்தாலும் உண்மையில் அவன் ஜடகுணங்களின் கட்டளைகளின் கீழ் அவன் புலன்களுக்கு தொண்டு செய்பவனாகவே இருக்கிறான். உண்மையில் பௌதிக உலகில் எவரும் எஜமானன் இல்லை. அதனால் புலன்களின் தொண்டர்களிடம் தொண்டை பற்றிய கசப்பான அனுபவமே இருக்கிறது. அவர்கள் தொண்டு என்னும் சிந்தனையைக் கண்டே நடுநடுங்குகின்றனர். ஏனெனில் அவர்களிடம் மனவாக்கு எட்டாத நிலை பற்றிய அறிவு இல்லை. உன்னத அன்பு தொண்டில் தொண்டனும் பகவானைப் போன்று விடுதலை பெற்றவனே ஆவான். பகவான் ஸ்வராட், அதாவது முழு விடுதலை உடையவராவார். அதுபோல ஆன்மீக சூழ்நிலையில் தொண்டனும் முழு விடுதலை உடையவனே ஆவான். ஏனெனில் அங்கே வற்புறுத்தலின் பேரில் செய்யப்படும் தொண்டு என்று எதுவும் இல்லை. அங்கே உன்னத அன்பு தொண்டு சுயப்பற்றின் பேரிலேயே செய்யப்படுகிறது. இத்தொண்டின் எதிரொலி காட்சியினை தாய் தன் குழந்தைக்கு செய்வதிலிருந்தும், நண்பன் தன் உயிர் நண்பனுக்கு செய்வதிலிருந்தும், மனைவி தன் கணவனுக்கு செய்வதிலிருந்தும் அனுபவித்து அறியலாம். நண்பன், தாய், மனைவி இவர்கள் செய்யும் தொண்டின் எதிரொலியானது வற்புறுத்தலின் பேரில் செய்யப்படுவதல்ல, அன்பினாலேயே செய்யப்படுகிறது. இங்கே உலகில் அன்பு தொண்டானது ஓர் எதிரொலியாகவே இருக்கிறது. உண்மை தொண்டு அல்லது ஸ்வரூப நிலையில் செய்யப்படும் தொண்டு பகவானுடன் தொடர்புடையதாக உன்னத உலகில் காணப்படுகிறது. உன்னத அன்பின் தொண்டினை இங்கே பக்தியில் செய்ய முடியும். இச்லோகமானது ஞானிகளுக்கும் கூட பொருந்துவதாகும். ஜட இயற்கை குணங்களின் புலன்களுடன் கூட பூத மற்றும் நுண்ணுடல்கள் எனப்படும் அனைத்து உலகியல் மாசுக்களிலிருந்தும் விடுதலை பெற்று ஒளிபெறும் ஞானி பரமனுடன் இடம்பெறுவதோடு லௌகீக கட்டிலிருந்தும் விடுதலை பெறுகிறான். ஞானிகளும் பக்தர்களும் உண்மையில் உலக மாசுக்களிலிருந்து விடுதலை பெறும் வரை ஒத்துப்போகின்றனர். ஆனால் ஞானிகள் புரிந்து கொள்ளுதல் என்னும் படித்தரத்தில் அமைதியாக அமர்ந்துவிட, பக்தர்களோ அன்பு தொண்டின் ஆன்மீக முன்னேற்றத்தில் மென்மேலும் வளர்ச்சியடைகின்றனர். பக்தர்கள் தாம் மனமுவந்து செய்யும் தொண்டில் அவர்களது ஆன்மீக தனித்தன்மையானது மேலும் மேலும் வளர்ந்து மாதுரிய ரசம் அல்லது நாயகனும் நாயகியும் தங்கள் இருவருக்கும் இடையே பரிமாறிக்கொள்ளும் உன்னத அன்பு தொண்டு என்னும் எல்லையினை அடைகிறது. ஹரே கிருஷ்ணா.